ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வா லேண்டோட ஒரு ப்ராஜெக்ட் பூர்வா சௌக்கியம். ஸோ உங்களோட என்ட்ரன்ஸ் இந்த சைடு தான் இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட் 60 feet ரோடு. ஸோ இந்த 60 feet ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப் டு 1.2 கிலோமீட்டருக்கு இந்த 60 feet ரோடு போகும். ஸோ இந்த 60 feet ரோட்ல இருந்து உங்களுக்கு 40 feet ரோடு, 33 feet ரோடு, 24 feet ரோடுன்னு உங்களுக்கு உள்ள பிரியும். ஸோ உள்ள வாங்க, ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு ரோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியா வந்து ரோடை கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வித் ஸ்ட்ரீட் லைட்டு, உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து எலக்ட்ரிக் கேபிள், கம்யூனிகேஷனுக்குன்னு ஒரு டக்ட். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வாட்டர் கனெக்ஷனுக்கும் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே வந்துடுது. ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா அப் டு 10 well இருக்குது. இந்த 10 well இருந்து ஒரு பைப் லே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு இப்படி தான் போகும். ஆக்சுவலி ஃபியூச்சரில் மழை பெஞ்சா கூட நம்ம ரோட்ல எந்த தண்ணியும் நிற்காத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இது நியர்லி இப்போ உங்களுக்கு முடியறதுக்குன்னா 3-4 months எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு, உங்களுக்கு அண்டர் கிரவுண்டு எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் எப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோடு எண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ்னு ஒரு தனியாக ஒரு செட்டப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் மழை பெஞ்சா உங்களுக்கு ரோட்டில் தண்ணி நிற்காம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் தான் இது. ஸோ அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மரம் நட்டு கொடுத்துருவோம். இதுவே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு அவென்யூ ரோடு மாதிரியே இருக்கும். ஒரு நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகாமல் ஒரு அவென்யூ ரோடு ஒரு ஃபுல்லாக நிழலாகவே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக வரப்போகுது. இது ஆக்சுவலாக நம்ம பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 பிளாட் இருக்கு. ஓவரால் 120 acresல 2200 பிளாட் இருக்கு. ஸோ இந்த 2200 பிளாட்டுக்குமே சேம் இதே கான்செப்ட் தான். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல எலக்ட்ரிக் கேபிள் வரும். ஸோ கம்யூனிகேஷனுக்குன்னு ஒரு கேபிள் வரும், ப்ரொவிஷன் கொடுத்துரும். ஸோ இந்த அம்யூனிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கு முன்னாடியும் நம்ம பள்ளம் தோண்டும் போது என்ன ஆகும்னா இந்த ரோடு இது எல்லாமே வந்து ஹைட் ஆகும். ஸோ இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு எந்த அளவுக்கு ஹைட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து மினிமம் எவ்வளோ தூரம் வந்து ஹைட் வருதுன்றது உங்களுக்கே புரியும். இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா ஸோ இதே அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டா வந்து சேம் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து எல்லா ரோடுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க் கம்ப்ளீட் ஆக உங்களுக்கு ஃபில் பண்ணியே வந்து ப்ரொவிஷன் வந்துடும். இப்போ நான் சொன்னது ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் காட்ட போறேன். ஸோ ஒவ்வொரு ரோடும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா எண்டில் உங்களுக்கு வாட்டர் ட்ரைனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேம்ப் வந்துடும். உங்க பிளாட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லையே ஒரு கேபிளும் ப்ளஸ் கம்யூனிகேஷனுக்குன்னு ஒரு தனி கேபிள் பைப் லைனும் லே பண்ணி கொடுத்துறோம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷனும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இதே மாதிரி வந்துடும். ஸோ அந்த வீட்டை சுற்றி ஒரு க்ரீனரியா இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் வந்து இதுக்குன்னு தனி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த செடி மரம் கொடிக்குன்னு தனி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு எண்ட் யூசருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் ஆகும், இன்வெஸ்டருக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். 9840289542